ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. 31st நைட்டுங்க 12 மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எதுக்கு வெயிட் பண்றேன்னு எனக்கே தெரியல. சரி, வெயிட் பண்ற நேரத்துல 2025ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத யோசிச்சு பார்ப்போம், அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு நினைச்சா என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. அதேதாங்க. அப்புறம் 12 மணி ஆச்சுங்க. போனை பார்த்தா சைலண்டா இருக்கு. ஊர்ல இருந்து என் கசின் வந்திருந்தா, அவ காலேஜ் தான் படிக்கிறா. அவ மெசேஜுக்கு டிங்கு டிங்கு டிங்குன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. நான் காலேஜ் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. அவ்வளவுதான், இந்த காலேஜோட எல்லாம் போச்சு. ஆனா எனக்குன்னு 2 ஜீவன் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்புறம் வீடியோ கால் போட்டு அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணி எப்படியோ ஹாப்பியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேங்க. நியூ இயருக்கு வேற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கடைசி எபிசோட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்த்து மஜா பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலையில எழுந்ததும் என்னோட சிவனை தாங்க பார்க்க போனேன். அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வழக்கம் போல குழம்புல முடிச்சுட்டு அங்கிருந்து முருகப்பெருமானை பார்க்க போயிட்டேங்க. அவர்கிட்டயும் எல்லாத்தையும் பேசிட்டு வெளியே நல்லா சாப்பிட்டுட்டு, சரி நியூ இயருக்கு நமக்கு தான் யாரும் கிஃப்ட் தர போறது இல்ல, நாமளே நமக்கு கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 கிண்டர் ஜாய் வாங்கிட்டேங்க. அதுக்குள்ள இருக்க அந்த சாக்லேட் எனக்கு பிடிக்காத அந்த அளவுக்கு, பட் அந்த குட்டி கிஃப்ட்டுக்காக தான் வாங்கினேன். ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும் போதும் அந்த குட்டி குட்டியா இருக்க திங்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லாமே கியூட்டா தாங்க இருந்துச்சு. உங்களுக்கும் காட்டுறேன், நல்லா இருக்குல்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா அன்னைக்கு பிரதோஷம். சரின்ட்டு வெஜ்ஜையே நான்வெஜ் மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிக்கலான்னு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனேங்க. பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்க முக்கியமான சீனெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. இது சரி வராது அப்படின்னு போனை ஓரமா வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸா எழுந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பொறுமையா பார்த்து முடிச்சேங்க. அப்புறம் என்ன, ஈவினிங் ஆயிடுச்சு. நாம பாண்டிச்சேரிக்காரங்க, இவனை பார்க்காம நியூ இயரை கண்டிப்பா என்னால முடிக்க முடியாது. இவன் இல்லாத நியூ இயரே எனக்கு கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டா கிளம்பி அவனை பார்க்க போயிட்டேன். யாருன்னு பாக்குறீங்களா? இவனை தாங்க. உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு நிம்மதியா இருக்கும். ஸோ என்னோட நியூ இயர் இப்படிதான் போச்சு. உங்க நியூ இயர் எப்படி போச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.